காதல். ராஜேஸ்வரி அம்மா உள்ள வரலாங்களா? கதவு திறந்து தானே இருக்கு, வாங்க. கதவு திறந்துதான் இருக்கு. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களே. என் கோவம் இந்த வீட்ல இருக்கிறவங்கள என்ன பண்ண போகுது? என்ன பண்ண போகுதா? கட்டிக்கிட்டு வந்த மருமகளோட கோபத்தினால பல சாம்ராஜ்யங்களே அழிஞ்சிருக்குமா? அதெல்லாம் புராணத்துல வேணா நடந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டிக்கிட்டு வர பொண்ணுங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பாக்குறாங்க. வந்தவ மனசுல என்ன இருக்குன்னு இந்த வீட்டு பெரியவங்களுக்கும் சரி, என்ன கட்டிக்கிட்டு வந்தவருக்கும் சரி எந்த கவலையுமே இல்லையே. மூத்த தலைமுறை இருக்கிற வரைக்கும் இளைய தலைமுறை காத்துக்கிட்டு தாமா இருக்கணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? எல்லாம் நிர்மூலமாயிடுமா? நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாததா? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது ஆட்சி அதிகாரமும் கைமாறுமா? இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணிக்காம வீட்டுல கண்ணியாவே இருந்திருக்கலாம். அதுக்குன்னு என்னமா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தாமா போகணும். அதுதாம்மா இந்த பொறுப்போட இலக்கணம். அதனால தானே பொம்பளைங்களை தெய்வமா மதிச்சு வணங்குறோம். அதெல்லாம் மரியாதை இருக்கிற இடத்துல நடக்கிறது. இங்கதான் எனக்கு துளி கூட மரியாதை இல்லையே. அப்புறம் நான் ஏன் இன்னும் இங்க வெட்டியா இருக்கணும்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப ரஞ்சித் தம்பி கூட இங்க இல்ல. இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவர் உங்களை தான் தப்பா நினைப்பாரு. பிரச்சனைக்கு ஆணி வேற அவர்தான். கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இப்படி எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்படணும்னு எந்த அவசியமும் இருந்திருக்காது. எங்க பெரிய காலத்துல இருந்தே நான் இங்க இருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முரட்டு சுபாவம் தான். ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவங்கம்மா. இத்தனை வருஷம் விசுவாசத்துக்கு இத கூட நீங்க சொல்லலனாதான் உங்களை நான் சந்தேகப்படணும் கணக்குப்புல. என்ன அவரை பிடிக்கலங்கிறதுக்கு அவரை 1000 காரணம் வச்சிருக்கலாம். அதோட இந்த காரணத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த வீட்டுல ஜமீனோட மூத்த மருமகங்கிற பேரை தவிர எனக்கு நீங்க வேற எந்த மரியாதையும் கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இப்ப கூட பாருங்க, மருமகளை சமாதானப்படுத்த உங்களை மாதிரி வேலைக்காரங்களை தான் அனுப்புறாங்க. என் நிலைமை இதுதான். இந்த வீட்டுல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என் அம்மா வீட்டுல வாழா வெட்டியா கூட இருந்துப்ப. சாரி, நான் வேணும்னே. எப்ப வந்தாலும் எதையாவது போட்டு உடைப்பியா? அன்னைக்கு வந்த என் அண்ணன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த ஜாடியை உடைச்ச. இன்னைக்கு இந்த பர்ஃபியூம் பாட்டில். எதையாவது உடைக்கிறதே வேலையா போச்சு. திஸ் இஸ் மேட் இன் பாரிஸ். இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்க வேண்டியது. அதுதான் உன் குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. சே, எதுக்கு நீ இவ்வளோ கோவம்? இந்த பர்ஃப்யூம் பாட்டில் இன்னும் உடையல. இதெல்லாம் ஒரு தடவை விழுந்தா உடையாது. என்னங்க? இப்பதான் அந்த பாட்டில் உடைஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த பாட்டிலோட விலை என்னன்னு? ஏய் வா. இந்த டிரைவர் எங்க போனா? அவங்கள விடு. அவங்க கோவம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம்? இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. நீ போய் இந்த விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லலாம். இதனால அவளுக்கு என் மேல பெரிய வரலாம்ல. ஆமா, இப்போ என்ன விஷயமா இந்த புயல் வேக என்ட்ரி? அப்பா போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போதான் இப்படி. மாமா உள்ளதான் இருக்காரா?
சரி போய் கொடு. எங்க கிளம்பிட்ட ராஜேஸ்வரி? மரியாதை இல்லாத வீட்ல இருக்கிறத விட என் வீட்ல இருக்கிறது தான் எனக்கு மரியாதைன்னு படுது. அதான் என் வீட்டுக்கே போறேன் அண்ணி. இப்ப என்ன பிரச்சனை இந்த வீட்ல? இன்னும் என்ன பிரச்சனை வரணும் அண்ணி? ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப உன்னோட பிரச்சனைக்கு காரணம் இந்த வீட்ல இருக்கிறவங்களால இல்ல ராஜேஸ்வரி, இந்த வீட்டுக்கு வரப்போறவங்களால தான். என்ன சொல்றீங்க? ஆமா ராஜேஸ்வரி, இந்த வீட்டு ஆளுங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற அந்த உத்தம வீட்டு ஆளுங்களை சமாளிக்கணும்னா நீ இப்போ இங்க இருந்துதான் ஆகணும். என்ன குழப்பாதீங்க அண்ணி. இங்க எல்லாமே பிரச்சனை தான். இதுல இவங்க என்ன புதுசா பிரச்சனை பண்ண போறாங்க? நான் தெளிவா தான் சொல்றேன் ராஜேஸ்வரி, ஆனா நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கிற மனநிலையிலேயே இல்ல. நீ பிரச்சனையா நினைக்கிற ரஞ்சித்தை நானே பேசி சமாளிச்சு உன் கூட நல்லபடியா இருக்க வச்சிருவேன். ஏன்னா என்னதான் முறுக்கிட்டு இருந்தாலும் கட்டுனவன் கண்டிப்பா பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க கமலா அம்மாவும் அந்த தனமும் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா வரப்போற குடும்பம் அப்படி இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நீதான். அப்படி இருக்கும்போது இப்ப கோச்சுக்கிட்டு நீங்க இருந்து போயிட்டனா வரப்போற பொண்ணு எப்படி இருப்பா? அவ அப்பனுக்கு மேல பயங்கர டிராமாக்காரியா தான் இருப்பா. அப்படி இருக்கும்போது அவ வந்து பெருசா டிராமா போட்டு இங்க இருக்கிறவங்களெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டானா அப்புறம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, அப்படி வேலைக்காரி மாதிரி தான் இருக்க வேண்டியது வரும். அதனால நீ இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல ராஜேஸ்வரி. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க ரொம்ப நாளைக்கு பெத்தவங்க வீட்டுல தனியா தங்கறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் புகுந்த வீட்டிலே கொண்டு வந்து விடதான் பாப்பாங்க. அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ இங்க வரும்போது இப்ப இருக்கிற மரியாதையும் இழந்த தனி மரமா தான் நிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நான் என்ன பண்றது அண்ணி? நீ எதுவுமே நடக்காத மாதிரி பேசாம உள்ள போயிரு. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் உன்னோட நாத்தனார். நீ தைரியமா நான் சொல்றத கேளு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. பத்மா, உன் பேச்ச கேட்டா புள்ளத்தாச்சி பொம்பளை கூட வழியே இல்லாம குழந்தை பிறந்துரும் போல இருக்க. நான் எதுவும் தப்பா சொல்லல, அவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னியே அத சொன்ன. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? இந்த ராஜேஸ்வரி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா அதுல உனக்கு என்ன சங்கடம்? அவளை இவ்வளவு தெளிவா குழப்பி உள்ள அனுப்பிட்ட. விவரம் இல்லாத ஆம்பளைய கட்டிக்கிட்டா எல்லா பொம்பளையும் இப்படிதான் எதையாவது விவரமா பண்ணி ஆகணும். இவ இந்த வீட்டை விட்டு போறதுனால எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனா இவ இந்த வீட்டுல இருந்தா இவளை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கல்யாணம் நின்னு போனாதான் நான் ஏன் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர முடியும். உன்ன மாதிரி தெளிவில்லாத புருஷனை கட்டிக்கிட்டவ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன கல்யாணி இது? கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆச்சு. நாளைக்கு பேரம்பேத்தி எடுக்க போற. இன்னும் உப்பு உரப்பு எவ்வளவு போடணும் கத்துக்கிறாம இருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எதுல உப்பு அதிகமா இருக்கு? சோத்துலையா குழம்புலையான்னு தெரியல. நீயே கொஞ்சம் பாரு. செய்யற சமையல கவனம் இருந்தாத்தான் சமையல் நல்லா வரும். மாமா,
குழம்புல தான் கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. ஆஹா. குழம்பு வச்சது அத்தை இல்ல, உங்க மூத்த பொண்ணு கவிதா தான். வயிற்று பிள்ளை கறி சமைக்க விட்டு நீ என்ன பண்ண? அதுவே ரெட்டை உசுரா இருக்கு. ஏதோ கை தவறி கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கு. இருந்தாலும் நீ பரிமாறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும்ல. என் பொண்ணு பண்ண சமையல் நல்லாத்தான் இருக்கு. என்ன உப்பு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நல்ல வேளை மாப்பிள்ள போய் சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆமா, காயத்ரி எங்க? அவளை கூப்பிடு. பத்திரிக்கை படிச்சு பார்த்தலாம் கேட்கணும். காயத்ரி, காயத்ரி, இது வரமா? அப்பா கூப்பிடுறாரு பாரு. அக்கா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சொல்லுக்கா. நீ சும்மா ஏமா காயத்ரி, படிச்சு பார்த்துட்டு மிஸ்டேக் கண்ணு சொல்ல சொன்னேன், ஒண்ணுமே சொல்லல. சீக்கிரம் சொல்லுடி. நான் வேற சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போய் காட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் சூர்யா மாப்பிள்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு அவர் வர்றாராம். நீங்க 2 பேரும் நம்ம வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்லிடு. இது என்னங்க புது வழக்கம்? பெரியவங்க நீங்க போய் வச்சு சாமி கும்பிட்டு தானே எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவு பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்க வேலையில யார் செய்யறது? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் மட்டும் போட்டோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அத்தை, மாமா சொல்றதும் சரிதானே. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தனியா பேச கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. அதுதான் மாமா சொல்றாரு. என்ன மாமா? மாப்பிள்ளை படிச்சவரு அதே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நீ இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கே கல்யாணி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். உன் லவ் மேட்ரு அப்பா கிட்ட சொல்லிடு. அப்பா, காயத்ரி அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு. என்ன காயத்ரி பேசணும்? சொல்லுமா. அதுப்பா, உங்க சாய்ஸ் எனக்கு பிடிக்கலப்பா. என்னன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். மொட்டை சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் காயத்ரி? சொல்லு. இப்ப சொல்ல போறே இல்லையா? அது எனக்கு எடுத்த கல்யாண புடவை பிடிக்கலப்பா. ஏண்டி, இதுக்கா இவ்ளோ பீடிக? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். விடு கல்யாணி, அவ சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே. தனக்கு பிடிக்காத சொல்லவே ரொம்ப தயங்குவா. உனக்கு புடவை பிடிக்கலன்னா நாளைக்கு மாப்பிளோட கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்க. இதுக்கே இவ்வளவு தயக்கம்? உள்ள போ, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் அக்கா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்க. உடனே அப்பா கிட்ட சொல்றதுக்கு சாதாரண விஷயமா அது? கொஞ்சம் பொறு, சமயம் பார்த்து சொல்லிக்கலாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு மூடி மறைக்க போற? 7ஆம் தேதி நீ இன்னொருத்தரோட பொண்டாட்டி ஆயிடுவ. இது பாரு கயல், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, அது கன்ஃபார்ம். ஆனா அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அக்கா, குழப்பம் இல்லாம இருக்கணும்னா நீ இந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சு தானே ஆகணும். இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. இத நீ புரிஞ்சுக்கோக்கா. அதுவும் நம்ம குடும்பத்துல உனக்கு அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதோட பின் விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட உடனே சொல்றதுதான்க்கா நல்லது. யாரு? அப்பா கிட்டயா? உள்ள பார்த்தல, உங்க சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னதுக்கே எவ்வளவு கோவப்பட்டாரு. அப்புறம் நான் சேலன்னு சொன்னதுனால மாறினாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ்வளவுதான், என்னை வெட்டியே போட்டுருவாரு. அப்போ இத யார்கிட்ட தான் நம்ம முதல்ல சொல்றது? சூர்யா கிட்ட. அக்கா,
சொல்ற? நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? கல்யாண மாப்பிள்ளைகிட்டயே போய் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சொல்றது? எனக்கு பயமா இருக்குக்கா. அவர்கிட்ட போய் சொல்றது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. இல்ல கயல், அவரு படிச்சவரு. அதனால என்னோட நிலைமைய அவர்தான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். சரிக்கா, அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப அவர்கிட்டயாவது உடனே சொல்லிடுக்கா. இப்ப எதுக்கு இந்த அவசரம்? நாளைக்கு கல்யாண பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு படைக்கிறதுக்காக நானும் சூர்யாவும் கோயிலுக்கு போறோம். அங்க வச்சு நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து அப்பா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை சுலபமா தீந்துரும்ல. அக்கா அக்கா, இந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடணும்க்கா. எனக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க என்னோட ஆசை. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்த இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இழந்தா தாங்கிக்க முடியாதுக்கா. எப்படியாவது அக்கா அவளோட காதல் விஷயத்த சின்ன மாமா மூலமாவோ இல்ல யார் மூலமாவதோ சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன நடக்கும் போதே பலமான யோசனை? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது கல்யாண சிந்தனை தான். இன்னும் 7 நாள்ல கல்யாணம்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்காது. உனக்குன்னு யார் சொன்னா? நான் சொன்னது உன் அக்காவுக்கு. அதான் ஊருக்கே தெரியுமே. கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்க, அதுவும் பயங்கர சிந்தனையோட. நான் ஒன்னும் சுத்தல, அம்மா கொடுத்த வேலையை தான் செய்யறேன். இங்க பாருங்க. பொறுப்பா தான் இருக்க. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சரி கயல், நான் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணும், வழி தெரியாது, கூட்டிக்கிட்டு போறியா? ஐயோ, இந்த இம்சகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆண்டவா, எனக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும். இப்ப நான் உனக்கு இம்சையா தான் தெரிவேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் நடக்கும்போதுதான் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். கயல், கையில என்ன பைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? இவங்க காயத்ரி அக்கா கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணுமா? கொஞ்சம் இவங்களை அங்க டிராப் பண்ணிடுறியா? உன் சின்ன மாமா வீட்டாளா? சும்மா இருடி. சரி சரி, நீங்க இவ கூட போங்க, உங்களை வண்டியில கூட்டிட்டு போயிடுவா. சரி. அந்த பையத்துக்கு கையில புடிச்சிட்டு இருக்க கூட, அதையும் கொண்டு போய் உங்க வீட்டுல நானே கொடுத்துறேன். உட்காருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். இன்னும் 7 நாள்ல உனக்கும் கல்யாணம். அத மறந்துடாத. போலாம். ஹாய் மாம்ஸ். ஏய், என்ன எப்ப பாரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? அது இருக்கட்டும், என்ன நீங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்கீங்க? தனியா போகாம ஊரையே கூட்டிட்டு போவாங்களா? கிண்டலா? அக்காவும் நீங்களும் கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட போறதா அப்பா சொன்னாருல, அத கேட்டேன். உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது சின்ன மாமா கிட்ட லவ் மேட்டர் சொல்லிடுறேன்னு சொன்ன அக்கா என்ன ஆச்சு? ஏன் அவர் கூட போல? ஏய், என்ன யோசிக்கிற? பாத்து போ.
சொல்லு கயல். அக்கா, இன்னைக்கு மாமா கூட கோயிலுக்கு போறேன்னு அப்பா சொல்லிருந்தாரு. நீயும் அங்க வச்சு மாமா கிட்ட உன் காதல் விஷயத்த சொல்றேன்னு சொன்ன. ஆனா அவர் கூட போகாம நீ எங்க இருக்க இப்போ? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கண்டிப்பா இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு கயல். ஆமா, நான் கோயிலுக்கு போலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சூர்யா மாமாவை இப்பதான் வழியில பார்த்தேன். அவர் தான் சொன்னாரு நீ வரலன்னு. பாவம், அவர் மட்டும் தனியா கோயிலுக்கு போறாரு. கயல், அவர் தனியா கோயிலுக்கு போறது அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு எனக்காக நீ அவர் கூட கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறியா? நான் போய் என்ன பண்ண போறேன்? நீ தான் போகணும். நான் வேணும்னா போய் உன் விஷயத்த சொல்லிடவா? ஏய், அப்படி எதுவும் பண்ணிடாதடி. நானே இன்னைக்கு அவரை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் பக்குவமா சொல்லிட தான் போறேன். எதுக்கும் அவர் தனியா போற விஷயம் அப்பாக்கு தெரியாம இருக்க. நீ அவர் கூட கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துற ப்ளீஸ் கயல். அக்கா, உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. பிரச்சனைய பெருசாக்கிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆட்டோ காயத்ரி, நான் இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. என்னை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு சரண், சீக்கிரமா. இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். காயு அழாத. ஹலோ சின்ன மாம்ஸ். ஏய் வாண்டு, ஆ? இப்பதான் மார்க்கெட் ரோட்ல பார்த்தேன். அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற? இல்ல, எங்க ஊர் மாப்பிள்ள எங்க ஊர் கோயில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும் போது அங்க நாங்க யாராவது இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதான் பரிதாபப்பட்டு வந்தேன். வேணா நான் போயிடுறேன். ஏய், நீ வந்ததுல சந்தோஷம்தான். ஆனா கல்யாண பொண்ணு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓ, பொண்ணு வந்தா என்ன, பொண்ணு வீட்ல இருந்து வந்தா என்ன? அதான் நான் வரல இப்போ. சரி 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 சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன். ஏன் பைக்ல வந்தா ஜமீன் மதிப்பு குறைஞ்சு போயிடுமா? எனக்கெல்லாம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. உன் ஆளு, அதான் உன் பாய் ஃப்ரெண்ட், அவன் பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா? ஆ? ம், அதனால தான் சொல்றேன், கார் எடுத்துட்டு வரேன். ம். இல்லாத லவ்வர் எதுக்கு கோச்சுக்க போறான்? ஒரே குஷ்டம்டா சாமி. கஷ்டம்டா சாமி. கல்யாணி, கல்யாணி, கல்யாணி எங்க இருக்க? என்ன சொல்லுங்க? கல்யாணி என்னங்க? எங்க இருக்க? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? இங்கதான் இருக்கேன். என்ன பண்ற? ம், உங்க சட்டைக்கு பட்டன் தைச்சிட்டு இருக்கேன். என்ன கல்யாணி, இத போய் இப்ப பண்ணிக்கிருக்க? இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. அப்ப இத அப்படியே வச்சுட்டுமா? உங்க ராசியான சட்டையில பட்டன் போயிருச்சு, அதான் தைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இல்ல கல்யாணி, ம், இது முன்னாடியே தச்சிருக்க வேண்டியதானே சொல்றேன். எனக்கு என்னங்க 10 கையா இருக்கு? எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். நாளைக்கு நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் நேர்ல போய் சொல்லிட்டு வரணும். அவங்களுக்கு விருந்து ஏற்படலாம் தடபுடலாம் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கு சொன்னேன். எங்க நாம இருக்கிற நிலைமைக்கு இப்ப இந்த தடபுட எல்லாம் தேவையா? எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம்ல. என்ன கல்யாணி பேசுற? நான் ஒன்னும் வாழ்ந்த கட்ட ஜமீன் இல்ல, கொஞ்சம் பிரச்சனை இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா என் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துக்க முடியாது. இவளுக்கு அப்புறமும் ஒருத்தி இருக்கான்னு ஞாபகம் இருக்குல்ல? அவளுக்கு இப்ப என்ன அவசரம்? அதுவும் இல்லாம அவ கல்யாணத்துக்குள்ள என் கேஸ் முடிஞ்சு 750 ஏக்கர் என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதை விட பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி காமிப்பேன். இதையே தான் 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொன்ன? வேற என்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து பண்ணிடுறேன்னு சொன்னேன். சொல்ல போனேன். குறிப்பா அக்கம் பக்கம் உள்ளவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, அப்பத்தான் நாம எவ்வளவு கிராண்டா விடுது பண்றோம் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? சரிங்க, இந்தாங்க தைச்சாச்சு. ஆமா, அவனோட பேர் என்ன?
யார கேக்குறீங்க? அதான் உன் பாய் ஃப்ரெண்டு பேரை தான் கேட்டேன். சரண். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ? பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, உங்க அப்பா கிட்ட நானே பேசிட்டு உன் கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். अरोह दिडहात्रदा सिद्धिरस्तु वेदोक्त दीर्घ आयुष्यदा सिद्धिरस्तु समस्त सन्मंगलानि भवन्तु. வாங்க வாங்க, நல்லா இருக்கேளா? ஆமா, என்ன விசேஷம்? கல்யாண பத்திரிக்கை சாமி பாதத்துல வச்சு கொடுக்கணும். பேஷா பண்ணிடலாம். குழந்தை சுபகாரியம்மா, நீயும் சேர்ந்து கொடு. தொட்டுக்குங்க. யஜமானஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினः பிரியதாம் இதம் பூஜானம் கரிஷ்யே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம். இது என்ன மாதிரியான உன்னோட திருவிளையாடல்னு தெரியல. பத்திரிக்கையில இருக்க பொண்ணு என்னோட அக்கா. அவ வேற ஒரு பையனை லவ் பண்றா. ஆனா அவ பேரை போட்ட பத்திரிக்கைய அதை நான் உன்னோட காலடியில வைக்க சொல்லி கொடுக்குறேன். உன் காலடியில் இப்போ அந்த பத்திரிக்கை இருக்கு. எதை மனசில் நினச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். சர்வஸ்யாப்திஹி சர்வஸ்ய ஜித்யை சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததிஷ்டதி. श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावीदाच्छोभमानं महीयते. धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं सतसं संवत्सरं दीर्घमायुः रोजनो रोजमान शोभनो शोभमान कल्याणः. க்ஷேமமா இருப்பள். நல்லது, போயிட்டு வாங்க. பொருத்தம் ரொம்ப பேஷா இருக்கு. இன்னாருக்கு இன்னார் தான் பகவான் தான் முடிவு பண்ணுவான்னு சொல்வா. அதுக்கேத்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நன்னா இருக்கு. வா. இது யார் வீடு? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஒரு முக்கியமான ஆளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். பின்னாடி பத்திரிக்கையும் பழத்தட்டும் இருக்கு, எடுத்துட்டு வா. நானும் தான் உங்க கூடவே வரேன். இதெல்லாம் எப்ப வாங்குனீங்க எனக்கு தெரியாம? அதுவும் சஸ்பென்ஸ். வா. பாசூரியா, கார் சத்தம் கேட்ட உடனே அது நீயா தான் இருக்கும்னு நினைச்சேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வாங்க சிஸ்டர், வாங்க. மஞ்சு வாங்கண்ணா, வாங்க. மஞ்சு, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க ஏதாவது கொடு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம், சரியா? சரி. அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர், இப்ப நேரம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வருவோம், அப்போ வெயிட்டா விருந்தே சாப்பிட்டுட்டு போறோம். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னீங்கன்னா நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துடுறேன். அவசியம் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா சூர்யா, குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிங்க. ஹே, உட்காரு. வாங்க சிஸ்டர், உட்காருங்க. ஏ சூர்யா, வர 7ஆம் தேதி கல்யாணமா? சூர்யா, என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது. ஏண்டா? கல்யாண குஷியில எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சிஎம் பந்தோபஸ்து இருக்கு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு சூர்யான்றவன் தான் போகணும். அன்னைக்கு அவனுக்கு கல்யாணங்கிறதுனால அதை என் தலையில கட்டிட்டாங்க. என்ன பண்றது? சரி, அதை விடு. இங்க பாருங்க, இப்ப காரணம் சரியா இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் இப்ப சாப்பிட கம்பல் பண்ணாம விடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, குங்குமம் எடுத்துக்கோங்க.
பரவாயில்ல அண்ணா, காத்திருந்தாலும் உங்களுக்கு ஏத்த ஜோடியை தான் நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க. கெட்டது கதை. இது நான் கட்டிக்க போற பொண்ணோட தங்கச்சி, பேரு கயல். ஐயோ சாரிண்ணே, 2 பேரும் ஜோடியா வந்ததுனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரிங்க. கோவில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட துணைக்கு வந்தா, அப்படியே நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதனால நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. அப்போ கண்டிப்பா என் பக்கத்துல நான் கட்டிக்க போற பொண்ணு தான் கண்டிப்பா இருப்பா. சரிடா, அப்போ நாங்க கிளம்புறோம். வரோம் வரோம். சரி வரோம். பத்திரிக்கையெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி கோயிலை வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க ஏற்பாடும் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் ஜரூரா பண்ணிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னால் முடிஞ்சதை ஏதோ சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றதை பெரியவங்க நீங்க தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிறதுக்கு ஐயர் தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா, இது எங்க வீட்டு பிள்ளையோட விசேஷம். நாங்க இல்லாமலா? எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, தனமே சொல்லிட்டா. கண்டிப்பா நாங்க எல்லாரும் இருப்போம். சரிங்கம்மா. சரியா? வணக்கம் பெரிய மாப்பிள்ள. வணக்கம். ரஞ்சித், இன்னைக்கு சூர்யாவோட நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படிமா மறக்க முடியும்? சரி, போய் ராஜேஸ்வரியை ரெடியாகி வர சொல்லு. எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. பரவாயில்லக்கா, உங்க சம்பந்தி பழைய சம்பிரதாயம் எதையும் மறக்காம ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவர் என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு, அதனால அவருக்கும் நம்ம சம்பிரதாயம் எல்லாம் நல்லா தெரியும் தானோ. என்ன இருந்தாலும் ஜமீன் வீட்டு ஆளுங்க இல்லையா? சாரி கயல், நான் உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். அவங்க மேல தப்பு இல்ல. பத்திரிக்கை வைக்க நாம 2 பேரும் போனா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலா காயத்ரியோட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இங்க வரலான்னு பிளான் பண்ணேன். அப்பதான் கடைசி நிமிஷத்துல வீட்டில் வேற வேலைன்னு சொல்லிட்டால. சரி, நான் மட்டும் போயிட்டு வரலான் இருந்தேன். நீ வந்த உடனே எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ஐம் சாரி கயல். விடுங்க சின்ன மாமா, நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. இனிமே நடக்கிறது நல்லபடியா நடக்க என்ன பண்ணணுமோ அதுதான் பார்க்கணும். கயல், நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்ன மாமா? நிஜமாவே உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்ல மத்தவங்க கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டாளா? என்ன கேள்வி மாமா இது? அவ சம்மதத்தோட தான் நடக்குது. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்தே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு விருப்பம் இல்லையோன்ற எண்ணம் என் மனசுக்குள்ள ஓடுது. அதுக்கேற்ற மாதிரி அவளும் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால தான் அப்படி இருக்கா. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? டெய்லி நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கேள்வி இது? நீ டெய்லி இருக்கிற லட்சணத்தை கேட்கல, வெளியே போகணுமே அது தெரிஞ்சோம் இப்போவும் இப்படியே இருக்கேன்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து வெளியேன்னு என்ன எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க? அப்படி கூட்டிட்டு போயிருந்தா நானும் அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு தெரிஞ்சு ரெடி ஆயிருந்திருப்பேன். இங்க பாரு, வாக்குவாதம் பண்ண இது நேரம் இல்ல. இன்னைக்கு சூர்யாவோட நிச்சயதார்த்தம் இருக்குன்ற விஷயம் கூட உனக்கு தெரியாதா? இந்த வீட்ல வேலைக்காரங்களுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. நான்
நான் வராம போறதால நடக்க போற நிச்சயதார்த்தம் நின்னா போயிட போது. நடக்கிற விதத்துல நடந்துகிட்டா எல்லா மரியாதையும் தானா தேடி வரும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டோட மூத்த வாரிசான ரஞ்சித்தோட பொண்டாட்டி நீ. இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டு இருக்கேன். அப்ப நான் வரல. ஏன்? இந்த வீட்டோட மூத்த வாரிசோட பொண்டாட்டியா கௌரவமா வரதுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல புடவை கூட இல்லையே, அதனால நான் வரமாட்டேன். இந்த மகாராணியை அலங்காரமா கூட்டிட்டு போறதுக்கு தான் போன வாரம் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கின புடவை. ஏன் இது நல்லா இல்லையா? பரவாயில்லையே, பொண்டாட்டி கிட்ட இருக்கிற புடவை வரைக்கும் ஞாபகம் இருக்கே, ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, வெளியே எல்லாரும் பெரியவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. அம்மா கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கிறது உனக்கு புரியுது, ஆனா உன் பொண்டாட்டி வாழ்க்கை முழுக்க காத்துட்டு இருக்கிற விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாது, உனக்கு புரியவே புரியாது. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, பாயசத்துல என்ன பொருள்லாம் போடணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா. சமையல் வேலைலாம் கேட்டு கத்துக்க முடியாது மோனி, பார்த்து தான் கத்துக்கணும். நான் பண்ணும்போது பார்த்து கத்துக்கோ. ஏய், என்னடி ஏன் முகத்தை பார்த்துட்டு இருக்க? நல்லா கிண்டி விடு, இல்லனா அடி பிடிச்சுக்கோ. கேட்டா பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றீங்க, பார்த்தா திட்டுறீங்க. போங்கம்மா, இதுக்கு கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அடியே, உன்கிட்ட பார்த்து கத்துக்கோன்னு சொன்னது நான் சமையல் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு தான் சொன்னேன். நானும் அதுதானே பண்ணேன், அதுக்கு திட்டுறீங்க. உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள பாயசம் அடி பிடிச்சிரும். நீ இந்த பக்கம் வா. சரி. அம்மா, வாங்க சொன்ன பொருள்லாம் உன் கையில கொடுத்துட்டு எங்க போன அந்த கையல்? எனக்கு தெரியலம்மா, நான் வரும்போது பார்த்தேன். வழியில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா, நான் அதெல்லாம் வாங்கி என் வண்டியில வச்சு இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் யாரோ ஒரு அம்மாவை என்னோட வண்டியில ஏத்தி விநாயகர் கோவில இறக்கி விட சொன்னான். நானும் விட்டுட்டு வந்து பொருள் எல்லாம் இங்க குடுத்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கூட வந்துட்டேன். இன்னும் அவளை காணோம். இன்னும் ஊர் சுத்தி பொண்ணாவே இருக்கா? நடக்க போறதா வக்கா கல்யாணங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கா அவளுக்கு? வரட்டும், கரண்டிய நல்லா காய வச்சு கால்ல 4 இழுப்பு இழுத்து விட்டாதான் அவ சரிப்படுவா. நீங்க சூடு போட்டீங்கன்னா இப்ப பண்ற வேலையை கூட பண்ணாம அதையே சாக்கா வச்சு வீட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருவா. எதுக்கும் நீங்க யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அதானே, அவளே பண்ணாட்டியும் நீ அவளை பண்ண சொன்னாலும் சொல்லிடுவ போல் இருக்கே. எங்கடி ஊர் சுத்திட்டு வர? எங்கடி போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வரேன். இப்ப என்ன என்னைக்கும் இல்லாம திடீர் பக்தி? அக்கா கல்யாண பத்திரிக்கைய கோயில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு வரோம். அதான் காயத்ரி போயிருக்கால, நீ எதுக்கு அவங்க கூட போன? அவங்க கூட போகல, சின்ன மாமாவும் நானும் தான் போயிட்டு வரோம். நீ எதுக்கு அவர் கூட போன? உங்க அக்கா எங்க போனா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? சொல்லு, நீ எதுக்கு அவரோட போன? நான் தாம்மா போக சொன்னேன். இவ்வளவு எதுக்குடி நீ மாப்பிள்ளையோட அனுப்பி வச்ச? நீயும் மாப்பிள்ளையும் தானே போறதா இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அனுப்பி வச்ச? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைமா, அதனாலதான் போகல. உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். இவ்வளவு எதுக்குடி நீ மாப்பிள்ளையோட அனுப்பி வச்ச? நீயும் மாப்பிள்ளையும் தானே போறதா இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அனுப்பி வச்ச? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைமா, அதனாலதான் போகல.
உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். அப்படின்னா எங்க கிட்ட சொல்லியிருந்தா உங்க அப்பாவை அவர் கூட அனுப்பியிருப்பேன், இல்லைன்னா பெரிய மாப்பிள்ளையாவது அனுப்பியிருப்பேன். அதை விட்டுட்டு கல்யாண மகாதேவில அவர் கூட அனுப்பினா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எல்லா முடிவையும் நீங்களே எடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் பெரியவங்கன்னு எதுக்கு? ச்சே, எல்லாமே உங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க. என்ன பிள்ளைங்களோ, நீ வா. என்னடி செம்ம ஜாலி ரைடா உன் சின்ன மாமா கூட? கட்டிக்க போற உங்க அக்காவை விட நீதான் உன் சின்ன மாமாவோட அதிகமா சுத்துற. இது எங்க போய் முடிய போதோ? ஏய், என்னையும் என் சின்ன மாமாவையும் சேர்த்து வச்சு பேசுறத இதோட நிறுத்திக்கோ மோனி. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா வெளியே போயிடு போ. ஐயோ, வாயும் வயிறுமா இருக்கிற நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா தானமா நல்லா இருக்கும். அதான். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எதுக்கு பண்ற? கையிலும் மோனிகாவும் எங்க போனாங்க? அவளுங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவளுங்க வாய் கிழிய நல்லா பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல. நான் இங்கதான் இருக்கேன். என்ன வேலை செய்யணும்னு சொன்னா செய்ய போறேன். இவ்ளோ நேரம் ஆளை காணோம், எங்க போயிட்டு வர? கையில திட்டி வெளியில அனுப்பிட்டா. அதான் நானும் ஒரு கோவத்துல வெளியே போயிட்டேன். என்ன இருந்தாலும் கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா நமக்கு தானே நல்லதுன்னு திரும்ப வந்துட்டேன். இங்க வேலை செய்யறதுனால உனக்கு என்னடி நல்லது? புரியுற மாதிரி சொல்லு. இல்ல, கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா நமக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும். அதான் வந்துட்டேன். அப்படி போகுதா சங்கதி? அப்ப உடனே உங்க அம்மா கிட்ட பேசிடுறேன். சீக்கிரமா உனக்கும் மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு இப்போ ஒன்னும் ரொம்ப அவசரம் இல்ல. ஏய், அம்மா கிண்டலுக்கு தான் சொல்றாங்க. ஆத்தி, இவ போற போக்க பார்த்தா நாளைக்கே மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சா கூட உடனே கழுத்தை நீட்டிடுவா போல இருக்குமா? போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு வெக்கமா வருது. இவ வேலை செய்யற வேகத்தை பார்த்தா நாளைக்கு வரைக்கும் கூட தாங்க மாட்டா போல இருக்கேமா. பாத்துடி, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கோ. போங்கக்கா. கவிதா, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறானா, நீயும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ வா, வேலையை பாப்போம். சரி. புதன்கிழமை சித்த யோகம், அமிர்த யோகம். சும்மா நாழியாண்டு இருக்கே, முகூர்த்த பத்திரிகை வாசிச்சிடலாமா? நல்ல நேரம் முடிவுக்குள்ள பண்ணிட்டு சாமி. சரி அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன, சம்பந்தியமாவே சொல்லிட்டாங்க. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க சாமி. சந்தோஷமா ஆரம்பிங்க சாமி. ஓம் நம சிவாய். விவாக நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஸ்வஸ்திஸ்ரீ நிகழும் மங்களகரமான சார்வரி வருடம் தைத்திங்கள் 14ஆம் நாள் மகர லக்னம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக வல்லக்கோட்டை ஜமீன்தார் தெய்வத்திரு ராஜகோபாலன், தெய்வத்திரு காமாட்சியம்மாள் பௌத்திரனும், தெய்வத்திரு சிவகுமார், திருமதி கமலா அவர்களின் புத்திரனுமாகிய திருவளச்செல்வன் சி சூர்யா என்கிற வரனுக்கும், சிங்கப்பெருமாள் கோயில் ஜமீன்தார் தெய்வத்திரு மலையப்பன், தெய்வத்திரு மாரியம்மாள் அவர்களின் பௌத்திரியும், திரு உத்தமன், திருமதி கல்யாணி அவர்களின் புத்திரியுமான திருவளச்செல்வி உ காயத்ரி என்கிற வரனுக்கும் திருமணம் செய்வதென இருவீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்கள் மற்றும் சுற்றத்தார் சூழ முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுபமஸ்து. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்குங்க. சரிங்க சாமி. வா, தட்டு எடு கல்யாணி. சரிங்க. ஆசீர்வாதம்.
சரிங்க. ஏன் அக்கா ஏதோ யோசனையிலேயே இருக்கா? 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறா? கடவுளே, அக்கா மனசை மாத்தி நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கொடுத்துட்ட. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கணும். காயத்ரி, கையில என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். பேசு. நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கையலோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அதான் அவளோட லவர் உனக்கு கால் பண்ணிருக்கான். அதனால இது நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். போய் கையல்கிட்ட கொடு. கயல் சரண தன்னோட லவ்வர்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. இன்னும் இவருக்கு முழு விஷயமும் தெரியல. அதுவா தெரியற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. கடவுளே, இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் கையல்கிட்ட போன கொடு. இந்த கையில காணுமே. என்னன்னு கூட கேட்க மாட்டேன். இந்நேரம் பார்த்து அவ எங்க போனா? மோனி, மோனி நில்லடி. யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. வழிய விட்டா போதும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. ரொம்ப பண்ணாதடி. நான் உன் கூட சண்டை போடுறது என்ன புதுசா? காலையில நான் கோவத்துல இருந்தேன், அதான் உன்னை திட்டிட்டேன். அதுக்காக இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பியா? திட்டுறதுக்கும் வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம். சரிம்மா, சாரி. நான் அப்படி சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிடு தாயே, போதுமா? நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? நீ ஒண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம். அப்படி நீ கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க போறதே இல்ல. இப்ப என்ன தாண்டி பண்ணணும்னு சொல்ற? கால்ல விழணும்ன்றியா? யாரும் யாரையும் கால்ல விழணும்னு சொல்லல. இப்படி நீ பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மோனி. என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். என்ன கேள்வி? அதையாவது சொல்லு. உன் சின்ன மாமா கூட டேட்டிங் போனியே, எப்படி இருந்துச்சு? அத மட்டும் சொல்லு. உன்னெல்லாம் எத்தனை தடவை திட்டினாலும் தப்பே இல்லடி. உன்ன நில்லடி மோனி, நில்லு மோனி. சாரி சாரி சாரி. கையை விட்ரி. விட்ரி விட்ரி. கயல் கயல் கயல். அம்மா வலிக்குது. அத்தை அத்தை விட்ரி. கையில என்னாச்சு? என்ன கையில என்ன சுத்தம்? என்னாச்சு? இந்த பக்கமா வந்த என் மேல தண்ணிய கொட்டினது மட்டும் இல்லாம ஏன் என் மேல தண்ணிய கொட்டின? என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு கேட்டதுக்கு என் கையில இருந்த வலையில உடைக்கிற அளவுக்கு என் கைய பிடிச்சு முறுக்கி, இதோ இந்த கையில் தான் என் கைய முறுக்கி அடிச்சுட்டா. கயல், அவங்க சொல்றது உண்மையா? பதில் சொல்லு. கயல், நான் கேட்டுக்க இருக்கேன். நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மரியாதையா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு கயல்.
தப்பு செஞ்சதானப்பா மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு எதுவும் செய்யல. அப்பா, அவங்க தான் முதல்ல கையை நீட்டினாங்க. நான் தடுக்க தான் பிடிச்சேன். அவங்க கையில வளையல் உடைஞ்சு செதறி இருக்கு. அவங்க கையிலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களே அவங்க கையால கீறிக்கிட்டேன்னு சொல்ல வரியா? உன் போட்டேன் பாரு. நான் பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்புகள். அப்பா, அது வந்து மோனி, நீ பேசாத. கயல், மன்னிப்பு கேட்க போற இல்லையா? நடந்தது என்னன்னு முழுசா விசாரிக்காம என்ன மன்னிப்பு கேட்க சொன்னா என்னால கேட்க முடியாதுப்பா. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த வயசுல இவ்ளோ அழுத்தம் இருக்க கூடாதுங்க. எங்க வீட்டு மூத்த மருமக ராஜேஸ்வரி, அவளுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீடு என்ன கெதி ஆகுமோன்னு இப்பவே பயமா இருக்கு. எதையோ தேவையில்லாம முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. அப்படியெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தை பேசாதீங்கம்மா. அவ சின்ன பொண்ணு, விஷயம் தெரியாம பேசிட்டு போயிட்டா. அவளுக்கு பதிலா உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தயவு செய்து அவளை மன்னிச்சிருக்குமா. நான் அவளை இழுத்துட்டு வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஒரு நிமிஷம், நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா நடக்க வேண்டிய விசேஷம் இப்படி சங்கடத்தோட நடக்கிறது நல்லதில்ல. அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப நடந்ததுக்காக உங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. இந்த நிகழ்ச்சி பாதிலே நிக்க வேண்டாம். அவர் சொல்றது சரிதாம்மா. எனக்கு கையில பத்தி தெரியும். அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவதான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றது எந்த விதத்துல நியாயமா? அப்போ உங்க அண்ணி சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரியா சூர்யா? கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஆள் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் எதுக்கு இங்க? நாங்க கிளம்புறோம். சமந்தி வாங்க. என்னங்க? வா சூர்யா. ஒரு நிமிஷம். கயல், 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 கதவை திறக்க போற இல்லையா? ஒண்ணுதான். கயல், கயல், வரப்பா. அப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ராஜேஸ்வரியுடைய கையை பிடிச்சி வளையல உடைச்சிருப்ப. சின்ன பொண்ணு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துருக்க. நானும் எல்லாரும் முன்னாடி கை நீட்டக்கூடாது பார்த்தா உனக்கு அவ்வளவு கொழுப்பா? இப்பவும் சொல்றேன்ப்பா, நான் எந்த தப்பும் செய்யல. நீங்களும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை கூட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலப்பா? இது என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை. அப்போ நான் யாருப்பா? உனக்கு அப்பாங்கிற மரியாதை என் மேல இருந்துச்சுன்னா மரியாதை இப்பயே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா. முடியாதுப்பா. செய்யாத தப்புக்கு என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்கலடா நீ எனக்கு மகளே இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. மாமா, எனக்கு என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? தயவுசெய்து கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்ப இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருங்க மாமா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்க என்ன வேணும்னு பண்ணலாம். ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அமைதியை தான் யோசிக்கணும். இன்னும் என்னத்தை யோசிச்சு சொல்ற மாப்பிள? பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் ஒரே நொடியில கொட்டி கவுத்துட்டா.
என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? இப்படி ஒரு சம்பந்தத்தை இவளால தேடித் தர முடியுமா? சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்க மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்களேன், தானாகவே ஒரு முடிவு கிடைக்கும். மௌனம் கலக நாஸ்தின்னு உங்க தாத்தாவே சொல்வார்னு அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் மௌனமா இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, மாமாவை கூட்டு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மாமா. மாமா, உண்மையிலேயே அவங்க கையில இருந்த வழியெல்லாம் கயல், அவங்களுக்கு சொன்னதுதான் உனக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் வேணும்னே எதுவுமே செய்யல மாமா. அவங்க மோனிகாவை அடிக்க வந்தாங்க. அப்ப நான் அவங்க கையை தடுத்த, அவ்வளவுதான். ஆனா அவங்க இப்படி ஒரு டிராமா பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. இங்க பார் கயல், எனக்கு புரியாம இல்ல. நான் எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ அப்படிப்பட்ட பொண்ணிலன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியறது கூட அப்பாவுக்கு புரியலையே மாமா. நான் என்னமோ காயத்ரி அக்கா கல்யாணத்தை வேணும்னே கெடுத்த மாதிரி பேசிட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு செல்லம், நீ உன் இடத்துல இருந்து மட்டும் தான் யோசிக்கிற. ஆனா நீ கொஞ்சம் உங்க அப்பா இடத்துல இருந்து யோசித்து பாரு. அவர் சொன்னதுல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு புரியும். இல்ல மாமா. இங்க பார் கயல், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர இதை சரி பண்ண வேற எந்த வழியும் இல்லை. என்னடா மாமா இப்படி சொல்றாரேன்னு நினைக்காம நான் இதை ஏன் இப்ப சொல்றேன்னு நீ கொஞ்சம் யோசித்து பார். கயல், கவிதாவுக்கு மாத்திரை கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசித்து பார். அப்பா சொன்னதை கேட்டேல்ல? என் பொண்ணு கல்யாணத்தை கெடுக்க பாக்குறியான்னு என்ன பார்த்து கேக்குறாரு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த போறேன்னு தெரியாம ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. அந்த ஆதங்கத்துலதான் என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க. ஆனா நீ பண்ண போற துரோகத்தை அவங்க எப்படி தாங்குவாங்கன்னு தான் தெரியல. ஏன் நல்லதுக்காக நான் ஒன்னு சொல்லுவேன், செய்வியா கயல்? உனக்காக சொல்லக்கூடாததே சொல்லிட்டேன், இன்னும் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கயல். நடக்காத கல்யாணத்துக்கு நீ ஏன் இப்படி குதிக்கிற? நான் மன்னிப்பு கேக்குறதால மட்டும் இந்த கல்யாணம் நடக்க போகுதா என்ன? போ, போய் உன்னோட முக்கியமான ஃபாரின் ஜாப் வேலையை கண்டினியூ பண்ணு. யார் எப்படி போனா உனக்கு என்ன? யார் சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். என்னக்கா சொல்ற? உண்மையதான் சொல்றேன் கயல். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இந்த சூர்யா இந்த வீட்டு மாப்பிள்ளையா வர போறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அந்த சரண் உன் காதல் போயே போச்சு. இட்ஸ் கான். இந்த சந்தேக பார்வை தேவையில்லை கயல். நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.